கேஸில் டிஃப்ரெண்ட்டான சாட்சி பார்த்துருப்போம், அதாவது சிசிடிவி கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அது மாதிரி. ஆனால் எந்த கேஸ்லேயுமே விக்டமே வந்து டைரெக்டாக சாட்சி சொல்லி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது மாதிரி உண்மையிலே நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்குன்னா 1919, அதாவது ஒரு சாதாரண மனிதன் தான் டேனி வில்லியம்ஸ். ஒரு நாள் இவரோட காரை வந்து ஒரு நதிக்கு பக்கத்துலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இருந்திருக்கு, உள்ளே அங்கங்கே பிளட்டும் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு லாஸ்ட்டாக அவர் இறந்துட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆள் உடம்பு ஃபுல்லாக காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் டேனி, என்ன சாகடிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஃப்ரெண்டும் டேனியோட ஒய்ஃபும் டேனியை ஒரு ட்ரைவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் போயிருக்காரு. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு அன்டில் தே ரீச் தேட் பிரிட்ஜ். அதாவது அந்த ரிவருக்கு மேலே உள்ள பிரிட்ஜில் இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு டேனியோட ஒய்ஃபும் அவரோட ஃப்ரெண்டும் டேனியை அந்த ரிவருக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. ஸோ டேனி எப்படியோ தப்பிச்சு அந்த ரிவர்லேருந்து வந்து ஒரு 3 நாள் அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லாமே தெரிய வருது. அவர் பேரில் ஒரு லார்ஜ் அமௌண்ட்டில் இன்சூரன்ஸ் இருந்திருக்கு. அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு தான் டேனியோட ஒய்ஃபும் அவர் ஃப்ரெண்டும் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ போலீஸும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், சீக்ரெட் மெசேஜஸ், ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகியிருந்திருக்கு. லாஸ்ட்டாக கோர்ட்டில் டேனி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தே ட்ரை டு bury me but they forgot I was a sin. ஸோ ஹிஸ்ட்ரியிலே இது நடந்த ஒரு டிஃப்ரெண்டான கேஸ் where the victim himself solved his own murder case. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ட்ரூத் நெவர் டைஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு